ஹாய் ஹலோ. இப்போது நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு 10:15 10:35 ஆச்சு. ஓகேங்களா, இப்போ தான் நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிற பைக் என்னென்னா பட்டாலியனோடது. அரௌண்ட் வந்து ஒரு 2-3 டேஸ் இருக்குமாண்ணா, 2-3 டேஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா அந்த இங்கே நிற்கிறாரு இந்த அண்ணாக்கு தான் நம்ம வந்து சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த பைக்கை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயிலாக போக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இப்போ வீடியோ கொடுப்போம். இப்போ அண்ணா எத்தனை கிலோமீட்டர்ஸ் பெர் கவரில் போயிட்டுருக்காருன்னா அரௌண்டு 40ல் போயிட்டுருக்காரு. நான் அவரை சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது அவருக்கு ஃபஸ்ட்டு டைம் ரோட் பைக்கை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. 40லே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள். இது ஃபுல்லாமே பீரிங் ஹப். இந்த பட்ஜெட்டில் பீரிங் ஹப் கொடுத்த ஒரே பைக்னா நான் இதை தான் சொல்லுவேன். அதுவும் சிமானோ கிளாரிஸ் குரூப் செட்டில் கொடுத்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வீல் எவ்வளோ ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்கு. பீரிங் ஹப்பில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இதை எனக்கு உண்மையாகவே வீடியோவில் பார்க்குறப்ப கூட தெரியல, இப்போ இதை ஃபீல் பண்ணி பார்க்குறப்ப தான் இதோட எஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது. ஆக்சுவலாக நான் பிடிச்சிருக்காருல்ல, நம்ம கஸ்டமர் தான் பிடிச்சி உட்காந்துருக்கிறாரு. பட்டாலியன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த HP கிளாரிஸ் குரூப் செட்டு ஃப்ரண்ட்லைன் அப்படின்ற மாடல். ஸோ இந்த மாடல் வந்து இப்போ டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர்கிட்டருந்து என்ன ஃபீட்பேக் வருது அப்படின்றத நான் டைரெக்டாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய பேர் பாலசுப்ரமணியன். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மாதிரி சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சைக்கிள் வாங்கினது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MTB தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 இயர்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் சிங்கிள் ஸ்பீடாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கியர் வெஹிக்கிள் வாங்கணும்னு சொல்லி நிறையா யோசிச்சப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் சூஸ் பண்ணேன். அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப காஸ்ட்டும் அதிகமாக இருந்தது, ப்ளஸ் வந்து அதை வாங்க முடியுமான்ற ஒரு யோசனை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிஸ்ட் ஆகணும்னு ஒரு ஆசை. அதில் வந்து நிறையா இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாரோடது பார்த்தேன். நான் சாரை பார்த்துட்டு அப்புறம் அந்த மாதிரி அவர்கிட்ட சார்ட்டை தான் கேட்டுகிட்டு இருந்தேன். ஒரு ரோட் பைக் வாங்க ரெடி பண்ணணும் சார், வாங்கணும் சார், என்ன வாங்கன்னு கேட்கும்போது நல்லா எந்த பைக் வாங்கணும் என்னன்னு நல்லா சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குமோ நான் கன்ஃபார்ம் பண்ணலை. அதாவது என்ன சொல்கிறது, இந்த ரேட்டு கிடைக்குமான்னு தெரியல. பட் சார் சொன்னார் இந்த ப்ரைஸ் கிடைக்கும், இந்த மாடல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஃபைனல் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சார் சொன்னார் நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் புக் பண்ணி வண்டி எடுத்தேன். பட் எனக்கு இந்த மதுரையில் இருக்கேன் நான். எனக்கு இங்கே உள்ள டீலர்ஷிப்பில் கூட கிடைக்கல. சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன்றதுனால அவர் நான் என்ன கமிட்மெண்ட் பண்ணாரோ அந்த ப்ரைஸில் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சர்வீஸ் நான் பார்த்ததில்லை. ஏன்னா மிட் நைட்டில் வந்துட்டு வண்டியை சைக்கிள் மாட்டியும் கொடுத்துட்டு என்னோடய ஹைட்டுக்கு ஃப்ரேமுக்கு வந்து கரெக்டாக வந்து என்னை உட்கார வச்சு சைஸ்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோடு ஹைவேஸில் ஓட்டி பார்க்க சொன்னார். ஓட்டி பார்த்து எதுக்கு எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கியர்லாம் எப்படி மாற்றணுன்றது சொல்லி கொடுத்தாரு. சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்குது. நார்மலாகவே நான் MTBயில் ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நார்மலாக டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சைக்கிள் பிடிக்கும். இந்த மாதிரி பைக் கிடைச்சிருக்கும் போது எப்படி நான் என்னோட ட்ரீம் பட போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து 7:30க்கு கிளம்பி இங்கே ஒரு 10 o'clock வந்தோம். அப்புறம் வந்து ஒரு 2 ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் தான். நம்ம ஒரு 10:40க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ப்ரோ. 10:40க்கு நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லல காமிக்கிறேன்.
ஓகே. ஸோ இந்த டைமுக்கு தான் இப்போ நான் என்னோட ஃபுல் ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டேன். ஓகேங்களா, அரௌண்ட் ஒரு 2 o'clock ஒர்க் முடிச்சுன்னு சொல்லுவோம். அது வரைக்குமே நான் இவருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துருக்கேன். என்னன்னா நான் இங்கேருந்து திரும்பி கிளம்பிடுவேன். நான் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கேன். திரும்பி இன்னும் 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ போனதுக்கப்புறம் இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா அது சொல்லி இது சொல்லின்னு இந்த ஒரு பதட்டம் ஒரு பயம் மனசில் இருக்கவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு டைம் ப்ரோ எல்லாம் கொடுத்துட்டேன், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா, எல்லாத்தையும் என்னால் எவ்வளோ 99% இன்ஃபர்மேஷன்ல 200% வரைக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரிட்டர்ன் போகலாம் அப்படின்றது தான் இப்போ கண்டிருக்கேன். இவருக்கு மேண்டட்டரியான என்னென்ன ஐட்டம், என்னென்ன வாங்கணும், என்னென்ன கொடுக்கணும், இந்த சைக்கிளை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ வீட்டுக்கே கிளம்புறேன். நான் வீட்டுக்கு போகிறது அரௌண்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் இருக்கும். ஏன்னா வர்றப்ப வந்து ஒர்க்கு முடிக்கும், சீக்கிரம் முடிக்கணும்னு வேகம் வந்தேன். ஸோ இப்போ போகிறப்ப அப்படி நார்மலாக காமம் மெதுவாக ஜாலியாக பாட்டு கேட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட சர்வீஸ் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணணும், வந்து சர்வீஸ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் மற்றவங்க யோசிக்கலாம். பட் இவ்வளோ தூரம் வந்து பண்ணணுன்றது என்னோட ஆசை. என்னன்னா நம்ம வந்து எல்லா பக்கமும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து சப்போர்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்றது நம்மளோட பெரிய ஆசை. ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சைக்கிள் எடுக்கணும், சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஃபைனலாக நான் இப்போ தான் என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில், ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருக்கு வேணாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம், என்னோடய பேர் பாலசுப்ரமணியன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்தில் இருக்கிறோம். இங்கே நம்ம நடத்துகிறது பார்த்தீங்கன்னா சிற்பி ஆரி ஒர்க்ஸ் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ப்ளவுஸ் எல்லாமே பண்ணுறோம், எம்ப்ராய்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஊராக இருந்தாலும் நம்ம கொரியர் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெஸ்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி தேவைகள் இருந்ததுன்னா எனக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தருவாங்க. ஓகே, இந்த டீட்டெயில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல தேடி இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் இப்போது இடையில அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் இதை இன்ஸ்டாலே ஷேர் பண்ணிடுறேன். யாருக்காவது தோணுச்சுன்னா அவரோட கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, நான் இப்போ வந்து என்னோடய ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். அரௌண்ட் நான் போகிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலே ஆகும். டாடா பை பை, எல்லாத்துக்கும் ஒரு குட் நைட்.